Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் திடீர் கடல் சீற்றம் ஏற்பட்டு எதிரே இருந்த கடைகளுக்குள் கடல் நீர் புகுந்து உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம். பவானி வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடல் தற்பொழுது அதிக அளவில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகின்றது. குறிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். வரக்கூடிய பக்தர்கள் திருச்செந்தூர் கோயில் முன்பு இருக்கக்கூடிய கடற்கரையில் புனித நீராடியில் முருகனை வழிபட்டு வருவாங்க. இன்று தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு அதிகாலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முன்பு இருக்கக்கூடிய கடலானது தற்பொழுது திடீரென அதிக அளவில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகின்றது. எந்த பௌர்ணமி நாளிலும் இல்லாமல் இரு தினங்களுக்கு முன்பு வந்த பௌர்ணமி நாளில் இம்முறையான இன்று அதிக அளவில் கடல் அலைகள் எழும்பி கடல் சீற்றமானது ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கடலினில் இருந்து தற்பொழுது 100 மீட்டர் தூரத்திற்கு கடல் நீரானது வேகமாக கடல் அலைகளுடன் வெளியே வந்தடைந்து கடல் நீரானது காணப்பட்டு வருகின்றது. இதனால் கோவில் முன்பு கடல் அலைகள் கரையை தாண்டி வந்ததால் பக்தர்களிடையே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. மேலும் அதிகப்படியான கடலில் கரையை தாண்டி வேகமாக வெளியேறியுள்ளதால் கடற்கரையில் வியாபாரம் செய்ய வைத்திருந்த கடைகளுக்குள் கடல் நீரானது புகுந்துள்ளது. கடற்கரையில் உள்ள வியாபாரிகள் செய்வதறியாது அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தி வரும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த கடல் சீற்றத்தினால் இன்று மட்டுமே முருகனை வழிபட வந்த பக்தர்கள் 4 பேர் கடலில் குளிக்கும் பொழுது கால்முறிவு ஏற்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. கடல் சீற்றத்தினால் தற்பொழுது கடலில் வெளியேறி வந்துள்ளதை கூட பக்தர்கள் பொருட்படுத்தாமல் வழக்கம் போல கடலில் புனித நீராடி உற்சாகத்துடன் குடும்பத்துடன் மகிழ்ந்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பவானி. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.